இயேசு சொன்னாரா இல்லையா? மத்தேயு 7:15-20 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். எப்படி அறிவோம்? நாம கனிகளினால் அறிவோம், வரத்தினால் அல்ல. வரம்னா என்ன? அந்நியபாஷைகள் வரும், தீர்க்க தரிசனம் வரும், வியாக்கியம் செய்யும் வரும், ஞானத்தை உணர்த்தும் வரும், அறிவை உணர்த்தும் வரும். ஜெபிச்சா வியாதி போகும். ஜெபிச்சா சில ஊழியர்கள் ஜெபிச்சாங்கன்னா மரித்தவர் உயிரோடு எழுதுறான். அது என்ன? அது கனியா? ஓ, வரம். வரமது வரம் கூட நம்ம ஏமாற்றும், நம்ம கனிகள் ஏமாற்றும். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர்கள் கனிகளினால் நீங்கள் அறியணும். ஆவியின் கனி எது? அன்பு, சாந்தம், சமாதானம், இச்சையடக்கம், பொறுமை. இவைகளெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். பாச கேட்ட ஒரு பாச ஜெபிச்சா மரித்தவர் உயிரோடு எழுதுறாரு. ரொம்ப சந்தோஷம். அவர் வர்றவங்க அவங்க தெரியுமா? ஏன்னா அதே நேரத்துக்கு சொல்றாரு, 2ஆம் மலையிலே அவர் சமூகத்துக்கு முன்னால் வருவாங்க. உம்முடைய நாமத்தினால நாம தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால வியாதிகளை சுகமாக்குவோம், பிசாசுகளை துரத்தணும்னு சொன்னா ஜீசஸ் சொல்றாரு, நீ யாருப்பான்னு கேட்கிறாரு. உங்க நாமத்தில் தானே துரத்தணும், அதெல்லாம் உண்மைதான். நான் உனக்கு ஊழியம் செய்ய வரங்களை கொடுத்தேன். வரங்கள் பரலோகத்துக்கு ஓபன் செய்யும் டோர் கிடையாது, கனிகள் மாத்திரமே தான். அப்புறம் தான் அவர் சொல்றாரு, இதையும் செய்யும். அப்படி கட்டத்தை நான் கேவலமா பார்க்க சொல்லவில்லை, தீர்க்க தரிசிகளை அவமானப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இது ஊழியத்திற்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்கு ஆவியானவர் கொடுக்கிற வரங்கள். ஆனால் எதன் மூலமா தான் நல்லவனா இல்லையா கண்டுபிடிக்கணும். ஏசு சொல்லியிருக்கிறார் மத்தியிலே, கனிகளினாலே ஆகால் அந்த கனிகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு மரத்துடைய நிழலை பார்த்து ஏமாந்து போகும். மரம் இருந்தால் நிழல் இருக்குமா இல்லையா? முழு மரத்துல, கசப்பான பழம் கொடுக்கிற மரத்துல நிழல் எனக்கு வரும். கர்த்தர் கொடுக்கிற நிழல், அந்த நிழல்ல நிறைய பறவைகள் உட்காரும். அந்த நிழல் மனிதன் கர்த்தர் ஒரு பாசத்துக்கு ஒரு ஊழியருக்கு வரங்களை கொடுத்திருக்கார். வரவை என்ன? இந்த 9 பறவைகள் இல்லையா? மரங்கள் ஒரு மரத்தினுடைய நிழலை கொண்டது. போனா வெயில வரைக்க ஒரு மரம் கொடுக்கிறது தாங்க முடியல. நிழலை போய் கொஞ்சம் உட்காரலாம். உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க? அந்த வெயிலுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். திடீர்னு பார்க்குறீங்க பழம் போய் கனி கொண்டு கனி எடுத்து பார்க்கும்போது அது விஷயம் சாப்பிடுறீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரு? எதை கொண்டு நம்ம ஒரு ஊழியக்காரர் அழைக்கப்பட்ட ஆளாக எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஊழியக்காரருக்கு வரம் இருக்கோ இல்லையோ, கனிகள் இருக்க வேண்டும். நிறைய ஊழியக்காரருக்கு அந்நிய பாஷை இல்லை தெரியுமா? அந்நிய பாஷையை எல்லா ஊழியக்காரருக்கும் வரம்னா என்ன? எல்லாருக்கும் கொடுக்கறது வர கிடையாது. குறிப்பிட்ட நபர்களுக்கு குறிப்பிட்ட தேவைகள்